குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 25/2/2026 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள், பிப்ரவரி 25ஆம் நாள். திதி காலை நவமி திதி, தொடர்ந்து நள்ளிரவு வரை. அதற்கு பிறகு 3:06 மேல் தசமி. நட்சத்திரம் மதியம் 2:08 வரை ரோகிணி, பிறகு மிருகசீரிடம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் 6:30. கும்பலக்னம் இருப்பு நாளிகை 2 நாளிகை 51 வினாடி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. சந்திராசிரமம் சுவாதிக்கும் விசாகத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். கோயமுத்தூர் கோணியம்மன் புலிவாகனத்தில் பவனி. மதுரை ஸ்ரீ கூடல் அழகர் வெண்ணெய் முத்து கிருஷ்ண அலங்காரம். இன்னைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் மரத்தோளுக்கினியானில் பவனி. மணத்தக்காளிக்கரை வாய்ப்புண் வயிற்றுப்புண். அப்புறம் ஒரு இதில் ஒரு பொண்ணு ஒரு 10-20 கீரையை வச்சு அது சொல்லிக்கிட்டு இருந்தது. ஒன்று முடக்கத்தாங்கீரை முடக்குவாதத்தை போக்கும், மணத்தக்காளிக்கீரை வாய்ப்புண் இதை சொல்லும், வல்லாரை நினைவு அதாவது ஞாபக சக்தியை இது பண்ணும். அப்புறம் இது அது என்னது, நம்ம காமாலைக்கு இது பண்ணுவோமே, காமாலைக்கு பண்ணுற அந்த ஒரு மூலிகை இருங்க. அது என்ன நல்ல பேர், என்னது, காமாலைக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்கும். இருங்க வர காமாலைக்கு மலைவேம்பு, நல்ல ஒரு பேர் நமக்கு எங்கள் இதுக்கிட்ட கூட விளைஞ்சிருக்கு, எங்கள் வீட்டு வாசலில் கூட. அது ஒன்று. அப்புறம் கீரை வகைகள், அது எந்தெந்த மூலிகை இதுன்னு ஒரு சின்ன பொண்ணு அவ்வளோ அதான் இதில் சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அது ஒன்று. அப்புறம் பாலாக்கீரை ஒன்று, கீழாநெல்லி, நெல்லி இலை, ஆவாரம்பூ இலை. அப்புறம் அது என்னது, நம்ம கற்பூரவள்ளி இலை சளிக்கு நல்லது, பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். அதை தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிங்க. அது அப்புறம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவ்வளோ இதாக சொன்னிச்சு. இந்த மூலிகையெல்லாம் நம்ம பயன்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. அது சந்திராஷ்டிரமம் சுவாதிக்கு விசாகத்துடன் சந்திராஷ்டிரமம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரம் கும்பத்தில் சூரியன் புதன் சனி சுக்கிரன் செவ்வாய் ராகு. சூரியன் புதன் சனி செவ்வாய் சுக்கிரன் ராகு 6 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில் இருக்கிறது. இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ராகு காலம் 12 to 1, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி நவமி திதி. இன்றைய ராசி பலன்: மேஷம் தடங்கள், ரிஷபம் கீர்த்தி, மிதுனம் சலனம், கடகம் தாமதம்,
சிம்மம் லாபம், கன்னி பரிவு, துலாம் பயம், விருச்சிகம் பரிசு, தனுசு நிம்மதி, மகரம் அலைச்சல், கும்பம் வரவு, மீனம் வெற்றி. சுபஹோரைகள் 6 to 7, 6 to 7:30, 9 to 10, மாலை 1 to 3, 4 to 5, 7 to 10. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் விழா தொடக்கம். ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கம், இன்னும் ஒரு இதில் தான் அரையர் சேவை இருக்குது. இந்த 3 இதில் தான் அரையர் சேவை இருக்குது. இருங்க, ஆண்டார் அருளி செய்த, அதாவது ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், இங்கே தான் அரையர் சேவை இருக்குது. மற்ற எங்கேயுமே அரையர் சேவை இல்லை. நாளைக்கு வந்து திருக்கோட்டியூர் ஆழ்வார் திருநகரியில் வந்து நம்மாழ்வார் விழா தொடக்கம். மஞ்சக்காமாலையின் கீழாநெல்லி, மஞ்சக்காமாலை நோயை குணமாக்கிறதுக்கு அந்த கீழாநெல்லி, அப்புறம் ஒரு 10-15 மூலிகை இதை வந்து அந்த பொண்ணு வச்சு எல்லாம் சொல்லணும். மலை வேம்பு, அதாவது நெல்லி மர இலை, அதெல்லாம் வச்சு அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா சொல்லி, குட்டி பாப்பா 6th தான் படிக்கிறான், அவ்வளோ அருமையாக சொல்லியிருந்தான். செரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெறியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேன் படியாய் கிடந்து உன் பௌளவாய் காண்பேனும். மாசி 13 புதன்கிழமை. ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இது நமக்கு என்ன, நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரணும், அதுதான் நமக்கு ஒரு இது. என்னைக்கு கடவுள் முகமூர்த்தி செய்கிறாரோ தெரியல. வேதத்தின் விளைவை போற்றி, வினைப்பயன் விளைவாய் போற்றி, சீத தாமரையை போற்றி, செம்மை சீர் அழகை போற்றி, கோதை பண்புடையாய் போற்றி, குளிர்ந்த மாமலையை போற்றி, ஓர் தத்துவத்தில் நிற்கும் மைவல் வடிவை போற்றி, பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி, நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி போற்றி, பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி, மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி. இவ்வளவு அழகாக உருகி இந்த பாட்டு இருக்கு. இந்த தெய்வம் இன்னுமா உனக்கு தயக்கம், என் இல்லத்தை செல்வமயமாக்கிட அப்படின்னு ஒரு இதில் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்தது. அதனால் நம்ம வந்து இந்த தாயினோட பாதத்தை பிடித்து நமது கஷ்டங்கள் கடன்கள் தீரணும் மனமாற நம்ம வேண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.